என்னை வெட்கம் பெற விடாதையும்
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம்முடைய நம்பிக்கை தெரிவிக்கப்படும் தமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை நெஞ்சி கொண்டாடுவோமாக. அவரை நம் உதவி அளித்து நாம் தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. எல்லாம் இறைவா, வாழ்வின் சுற்றிலையும் தொடக்கமான நன்மையை வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் முறையை பெற வேண்டும் என்று திருவுளம் மாறி இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருள்வார் உண்மை வேண்டுகின்றோம். ஆண்டவரை முதலாவது முதல் காவலை பெற விரும்புகின்றோம். வாழ்வழிக்கும் அறிவுச்சியை புதுப்பி தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உடலையும் உள்ளத்தையும் தீமை அனைத்திலிருந்து காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய உள்ளத்துடன் உண்மை அணுகி வரவும் மீட்பை பெற்றுக் கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் உள்ள இறைவா, தண்ணீர் குளம் பெற அது உப்பிட வேண்டும் இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தேன். முதல் படைப்பு பொருளாகிய உண்மை பரிசுகளுடன் புனிதப்படுத்திய உண்மை வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்து இத்தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்து தோல்விட செய்கிறாக. தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இளையராக காத்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம். Amen.
செய்வோமாக. எங்கள் தாய் இறைவா, உமது குடும்பத்தை இடையாத பரிவிரக்கத்தால் காத்தல் மாமனுமை வேண்டுகின்றோம். அதனால் பின்ன கருணை மட்டும் எதிர்நோக்கியுள்ள எங்கள் குடும்பம் முதுநிலையான பாதுகாவலையும் அமைதியும் பெற்று மகிழ அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
இரண்டாம் வசனம். கடவுளை பற்றிய மறைநூலை உங்களுக்கு அறிவித்தேன். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுறை வாசகம் அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 1 தொடங்கி 5 முடிய. சகோதர சகோதரிகளே, கடவுளை பற்றிய மறைநூலை அறிவிக்க நான் உங்களிடம் வந்தபோது மிகுந்த சொல்வனுடனும் ஞானத்துடனும் வரவில்லை. நான் உங்களிடையே இருந்தபோது மெசியாவாகிய இயேசுவை தவிர, அதுவும் சிலுவையில் அறையப்பட்ட அவரை தவிர வேறு எதையும் அறிய வேண்டும் என்று நினைக்கவில்லை. நான் உங்கள் நடுவில் வலுவற்றவராய் மிகுந்த அச்சத்தோடும் நடுக்கத்தோடும் இருந்தேன். நான் பறைசாற்றிய செய்தி ஞானத்தின் கவர்ச்சியான சொற்களில் அமையவில்லை. ஆனால் அது தூய ஆவியின் வல்லமை எடுத்துக்காட்டுவதாக அமைந்தது. உங்கள் நம்பிக்கைக்கு அடிப்படை மனித ஞானம் அல்ல, கடவுளின் வல்லமையே.
13 முதல் 14 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நீங்கள் மண்ணுகளில் உப்பாய் இருக்கின்றீர்கள். உப்பு ஓப்பற்று போனால் எதை கொண்டு அதை ஓப்புள்ளதாக்க முடியும்? அது வெளியில் கொட்டப்பட்டு மனிதனால் மிதிப்படும், வேறு ஒன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகிற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள். மலை மேல் இருக்கும் நகர் மறைவாய் இருக்க முடியாது. எவருக்கும் விளக்கை ஏற்றி மரக்கால் வைப்பதில்லை, மாறாக விளக்கு தன்னின் மீதே வைப்பர். அப்பொழுதுதான் அது வீட்டிலுள்ள அனைவருக்கும் ஒளி தரும். இவ்வாறு உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிப்பக்க, அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயல்களை கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள். கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசுவில் தெய்வமான சகோதர சகோதரிகளே, வழக்கமாக ஏப்ரல் மே அடிக்கடி பவர் கட் அதிகமான ஒரு கிராமத்தில் அதிகமான மின்சார தடை வருவது ஒரு பெரியவர் ஒரு சிறிய விளக்கை ஏற்றி தன்னுடைய வீட்டு வாசலில் வைக்கின்றார். எல்லாரும் சிலர் பார்த்து சிரிக்கிறார். ஒரு சின்ன விளக்கு தான் ஒரு ஊருக்கே ஒளி கொடுக்க போகிறார். வழக்கமாக அந்த கீதை கொடுக்கிறோம். ஒரு சிலர் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த பெரியவராகவும் பரவாயில்லை, இந்த ஊர்ல இருக்காத நான் வீட்டுக்கு முன்னாடி யாரும் கீழே விழுந்துடக்கூடாதுன்னு ஒரு விலங்கை செய்திருக்கிறார். ஒரு நல்ல சிந்தனையாளர்கள் இது போல ஒரு போயிட்டு இருக்கு. உடனடியாக கேட்கிறார், பண்ணி இது ஒரு சின்ன விலங்கு தான் ஊருக்கே போய் கொடுக்க போகுதா, இதையா வச்சிருக்கீங்க? இந்த பெரியவர் அழகாக சொல்கிறார், இந்த சின்ன விலங்கு ஊருக்கு போய் கொடுக்க முடியாது, எல்லாருக்கும் தெரியும். என்னால் முடிந்த அளவுக்கு என் வீட்டை கடந்து செல்கிறவர்களுக்காவது நான் ஒளி தர வேண்டும். அதனால் இங்கே வைத்திருக்கிறேன். எல்லாரும் பயன்பட முடியாத பரவாயில்லை, ஒரு சிலராவது இதை பார்த்து கீழே விழாமல் ஒளியை நடந்து செல்லட்டும் என்று ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார். இன்றைய நாளில் இயேசு மிக அழகான 2 வார்த்தைகளை ஒளியாக உப்பாக நமக்கு பயன்படுத்தியிருக்கிறார். இயேசுவை போன்று ஓமையின் வாயிலாக பேசுவதற்கு யாரும் இல்லை. உங்களுக்கு சாதாரண உப்பையும் ஒளியையும் அமைத்துக் கொள்கிறார். கடந்த வாரம் நாம் பார்த்தோம், பேர் பெற்றோர் என்று வந்தது. அந்த பேர் பெற்றவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த வாரம் நமக்கு கொடுக்கின்றது. பேர் பெற்றவர்களாக இருக்கிறவர்கள் ஒளியாக உப்பாக இருப்பார்கள், பிறகு வழிகாட்டுவார்கள், பிறர் வாழ்க்கைக்கு வளம் கொள்ள செய்கிறவர்களாக இருப்பார்கள் என்பதுதான் இன்றைய நிகழ்ச்சியில் நமக்கு அமைகிறது. இந்த உப்பை பற்றி நாம் சிந்திக்கும் பொழுது ஒரு வெள்ளம் கிடைக்கலாம், விக்கிலியத்துக்கு தான் இருக்குமா பார்க்க போனால் உப்பை பற்றி எடுத்து போனால் அதிகமான வார்த்தைகள் வந்து தொடர்புள்ளது இறுதிகளை பார்க்கிறது. அதிகமாக உப்பை பற்றி பழைய ஏற்பாட்டில் மிக தெளிவாக அதிகமாக கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த உப்பினுடைய தன்மை பிறருடைய ஒரு சக்தியாக எப்பொழுதும் திகழ்கின்றது. ஒரு சின்ன ஒரு பொருளாக இருக்கலாம், பிறரை மாற்றக்கூடிய ஒரு சக்தி. நம்ம பார்க்கின்றோம், உணவு எவ்வளவுதான் நாம் சமைக்க முடிந்தாலும் எல்லா எசன்ஸ் எல்லாமே போடுவோம். அந்த மசாலா எல்லாத்தையும் போன பிறகு உப்பு மட்டும் போடலாம், என்ன ஆகும்? ஒண்ணுமே இருக்காது. ஆனா கடைசியா என்ன சொல்லுவோம், எல்லாம் போட்டு சாப்பிட்டு சுத்தப்பட சொல்லுவோம். உப்பு நல்லா இருந்துச்சு சொல்லுவோம், சாப்பாடு நல்லா இருந்துச்சு சொல்லுவோம். ஆனா உப்பை ஒன்றாவது யாரும் பேச மாட்டோம். ஆனா உப்பு இல்லைன்னா அப்போ வந்து தெரியும், கல்யாணத்துக்கு போனோம், உப்புல சப்புல என்ன சாப்பாடு சொல்லிட்டு உப்பை திட்டுவதற்கு மட்டும் நாம் பயன்படுத்துவோம். ஆனால் உப்பு இருக்கும் பொழுது உப்பை ஒன்றாக நாம் பெருமையாக சொல்வது கிடையாது. இந்த உப்பினுடைய தன்மை என்றால் பிறருக்கு தன்னால் முடிந்த அளவுக்கு வாழ்க்கையை வளர்க்க செய்வது, தன்னை தாழ்த்தி கொள்வது. தன்னை தாழ்த்தி கொண்டும் ஆனால் நாம் இல்லாத ஒரு இடத்தில் எந்த ஒரு நிலையை நம்மை
பார்க்கும்போது ஒரு சுவையூட்டுகின்ற ஒரு பொருளாக இருக்கலாம், பாதுகாக்கின்ற ஒரு பொருளாக இருக்கலாம். நிறைய மீன் மற்ற எல்லாமே கருவாடுகள் பார்க்கும்போது இதை வைத்து செய்கிறாங்க. உப்பு அது மட்டும் இல்லை, நம்ம கடைசியாக சாகும்போது சகோதரியில உப்பு கூட கூடி விட்டுறாங்க, எல்லாத்தையும் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடுறாங்க. சீக்கிரம் பாதுகாப்பதற்கு பயன்படுகிறது. மூன்றாவது, தூய்மையாக்குவதற்கு உப்பு பயன்படுகிறது. விவிலியத்தில் இந்த உப்பை பற்றி சொல்லும்போது சீராக் புத்தகம் 39ஆம் அதிகாரம் 26 பார்க்கும்போது ஒரு உப்பின்றி நம்முடைய பலிபோல் இருக்கக்கூடாது என்று அங்கே குறிப்பிடுகிறார்கள். உப்புக்கு அளவுக்கு ஒரு பலி பொருட்கள் எப்பொழுது கொடுக்கும்போது அங்கே உப்பு பயன்படுத்த வேண்டும் என்று கொடுக்கப்படுகிறது. யோபு புத்தகம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பார்க்கும்போது உப்பால் பயன்படுத்தப்பட்ட பொருட்களை ஆண்டவருக்கு நீங்கள் அர்ப்பணியுங்கள் என்று குறிப்பிடுகிறார். லேவியர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 11 பார்க்கும்போது பலி செலுத்தும் பொழுது நீங்கள் உப்பை கொண்டு வாருங்கள், உப்பையும் ஆண்டவருக்கு அர்ப்பணியுங்கள் என்று இங்கே லேவியர் புத்தகம் மிக தெளிவாக சொல்கிறார். எசேக்கியேல் புத்தகம் 43 பார்க்கிறோம். உப்பானது ஒருவருக்கு மிகவும் சுவையூட்டக்கூடியது, அதை அனைவரும் பயன்படுத்துங்கள். விடுதலை பயண நூலில் 30ஆம் அதிகாரம் 33 பார்க்கும்போது நறுமண பொருட்களோடு உப்பையும் நீங்கள் இணைத்துக் கொள்ள வேண்டும், இவை மிக முக்கியமானது என்று குறிப்பிடுகிறார். 2 அரசர்கள் 2ஆம் அதிகாரம் 19-22 வரை நாம் வழக்கமாக ஞாயிற்றுக்கிழமைகளில் நாம் வாசிக்கின்ற இந்த தண்ணீர் வந்திருக்கின்ற நிகழ்வுகளை பார்க்கின்றோம். தீர்த்தம் வாழ்ந்த சூழ்நிலையில் எலிசா இறைவாக்கினுடைய வார்த்தை உப்பு அங்கே கலக்க வேண்டும், தண்ணீரில் கலந்து தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோடி தாக்குதல்கள் விடுதலை பெற வேண்டும் என்று இவ்வாறாக பலவிதமாக குறிப்பிடப்படுகிறது. நம்முடைய முன்னோர்கள் ஞானஸ்நானம் கொடுக்கும் பொழுது இப்பொழுது இல்லை என்ற பழக்கம் முன்னோர்கள் மகாராஷ்டிரா சொல்றாங்க. முன்னோர்கள் ஞானஸ்நானத்தின் போது ஒரு சிறிய உப்பு எடுத்து குழந்தையுடைய வாயில் போடுவார்கள். இது நம்பிக்கையினுடைய அடையாளம். அந்த குழந்தை உடனடியாக அந்த நாவில் பட்டவுடனே தன்னுடைய தலையை வேகமாக ஆட்டும், அதுக்குரிய அனைத்து தன்மைகளையும் அது பெற்றிருக்கிறது என்று உப்பின் வழியாக திருமுழுக்கி அவர்கள் தெரிந்து கொள்வார்கள். நாங்கள் அறிவியலுடைய மாற்றத்திற்கான பெரும்பாலத்தை நாம் பார்ப்பது கிடையாது. இதற்கு முன்னதாக உப்பை அதிகமாக இவர் பயன்படுத்துகின்றார்கள். அதே மாணவர் ஓப்பற்று போனால் இந்த அர்த்த வார்த்தையை பயன்படுத்துகின்றார். இவருடைய தன்மை அனைத்தையும் சொல்லிவிட்டு இந்த உப்பானது ஓப்பற்று போனால் எதை கொண்டு அதை உள்ளதாக மாற்ற முடியும் என்று பார்க்கிறோம். ஓப்பற்று என்பது சுவை மாறுதல், தன்னையே மாற்றிக்கொண்டு ஒரு நன்மைக்கு கேடாக மாறிவிடுகிறது. இதனால் யாருக்கும் பயனில்லை. மனித வாழ்வானது எப்பொழுதும் சுவையூட்டக்கூடியதாக இருக்க வேண்டும், வழிகாட்டக்கூடியதாக இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் இந்த உப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையில் எப்படி நாம் அதை உப்பை கருதுகிறோமோ ஒரு மனிதனை ஒரு உப்பையாகத்தான் இந்த சமுதாயம் கருதுகிறது. அறிவியாக அவன் மாறுகிறான், ஒரு முட்டாளாக மாறுகிறான் என்பதும் நாம் பார்க்க முடிகிறது. இன்னும் அழகாக சொல்லப்போனால் பேராசிரியர் அழகாக சொல்றார், உப்பையும் கோபத்தையும் ஒப்பிட்டு காட்டுவார். உப்பையும் கோபத்தையும் ஒப்பிட்டு காட்டுவார். ஒரு மனிதன் எப்படி கோபப்பட வேண்டும் என்றால் உப்பை போன்று இருக்க வேண்டும் என்று சொல்வார். அதிகமா உப்பு போயிட்டா சாப்பிட முடியுமா? அதிகமா நம்முடைய சாதத்தில் உப்பு சாப்பிட முடியாது. குறைவா இருந்தா நல்லா இருக்காது, குறைவா இருந்தாலும் நல்லா இருக்காது. அதற்கு உப்பு எப்படி இருக்கணும், அதற்கு என்று அதுதான் ஒரு மனிதன் கோபப்பட வேண்டியது என்பது இந்த உப்பை பொறுத்துதான். அதிகமாக கோபப்பட்டால் சமுதாயத்தில் வாழ்வது கடினம். கோபமே பிரார்த்தம் அது கடினம். அதனால சொல்கிறார், ஒரு மனிதன் எப்படி கோபப்பட வேண்டும் என்றால் உப்பை போன்று இருக்க வேண்டும். ஒரு சமமாக மட்டும்தான் ஏறக்கூடாது. யோகியினால் கஷ்டம்தான், ஐஸ்வர்யனாலும் எல்லாமே எனக்கு கஷ்டமாக உப்பை தவிர பயன்படுத்த வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். அடுத்ததாக பார்க்கும்போது ஒளியாக இயேசுவின் வாழ்வில்
ஒளியை அதிகமாக பயன்படுத்தியிருக்கிறார். காதொலியை நடந்ததாக பேரொலியை கண்டார். எஸ்ஐயா இறைவாக்கின் வார்த்தை. புதிய ஏற்பாட்டை பார்க்கும்போது நானே உலகின் ஒளி. அங்கே ஒளியை கண்டார் என்று எஸ்ஐயா சொல்வார். இங்கே இயேசு நானே உலகின் ஒளி. என்னை பின்பற்றுபவர் இருளின் ஒளியில் நடக்க மாட்டார் என்று சொல்லி அதோடு மட்டும் அவர் நினைச்சிருக்கிறார்கள். ஒளியாக இருக்கிறது வழிகாட்ட வேண்டும். எப்பொழுதெல்லாம் நான் பெற்ற பெருகையை வைப்பதை போல என்னிடம் இருக்கிற திறமைகளை நான் பிறருக்கு நான் பயன்படுத்தும் பொழுது நான் ஒளியாக இருக்கின்றேன். எப்படி உப்பு அங்கே கரைந்து விடுகிறது, இரண்டரை கலந்து விடுகிறது, பிறருக்கு சுவையூட்டுவது போல என்னிடம் இருக்கிற திறமைகளை நான் பிறருக்கு பகிர்ந்து வாழும் பொழுது அங்கே நான் ஒளியாக மாறுகிறேன். இதுதான் அன்னை தெரசாவை சொல்வார்கள், இருளை அழிப்பதை விட ஒளியை ஏற்றுவதே மேல் என்று அன்னை தெரசாவுடைய வார்த்தை. அதிகமாக பிறகு நாம் வழிகாட்டியாக இருக்க வேண்டும். குறை சொல்வதை விட நம்மால் முடிந்த அளவுக்கு பிறகு நன்மை செய்யும் பொழுது நாம் அதிகமாக பிறரை நேசிக்க முடியும், அன்பு செய்ய முடியும். குறைகளை மட்டும் நாம் பார்க்கக்கூடாது, நாம் நிறைகளை பார்த்து நாம் அதிகமாக அன்பு செய்ய முயற்சி செய்ய என்று சொல்கிறார். எனவே பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையானது உப்பாக ஒளியாக பிறருக்கு சுவையூட்டுகின்ற ஒரு வாழ்வாக பிறருக்கு வழியாக இருக்கிற ஒரு ஒளியாக நாம் இன்னும் திகழ அருள் வேண்டி நாம் தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். ஆமென். அனைவரும் நம்பிக்கைக்கு அடிப்படை மனித ஞானம் அல்ல, கடவுளின் வலிமை என்கிற திருமுக வாசகத்தின் உண்மையை உணர்ந்து தாயார் திரு அவையும் திருத்தந்தை லியோ உள்ளிட்ட திரு அவை தலைவர்களும் மறைப்பணியாளர்களும் இறைமக்களாகிய நாங்களும் மனித அறிவையும் ஆற்றலையும்
இருக்கும் சூழலில் சிலுவையில் அறையுண்ட மெசியாவாகிய இயேசுவை தவிர நாங்கள் பற்றிக்கொள்ள வேறு ஆதாரம் இல்லை என்பதை உணர்ந்து நாங்கள் யாவரும், குறிப்பாக இளையோரும், எங்களிடையே இருக்கும் உலகப்பற்றிய உள்ளத்தை அகற்றிவிட்டு உண்மையை பற்றிக்கொண்டு வாழ்கின்ற ஞானத்தையும் தாட்சியையும் மன உறுதியையும் பெற்றிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உன் ஒளி விடியைப் போல் எழும். விரைவில் உனக்கு நலமான வாழ்வு கிடைக்கும். உன் நேர்மை உனக்கு முன் செல்லும். ஆண்டவரை மாற்றி உனக்கு பின் சென்று காக்கும் என்கிற முதல் வாசக இறைவாக்கு எங்களிடையே நிறைவேறி இப்போது நீ ஆண்டவரை மன்றாடுவாய், அவர் உனக்கு பதிலளிப்பார் என்பதும் உண்மையாகி எங்கள் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேற வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இங்கே கூடியுள்ள நாங்கள் அனைவரும் பசித்தோருக்கு உணவை பகிர்ந்து கொடுப்பதும், தங்க இடமில்லாதவருக்கு துணை நிற்பதும், உடையற்றோருக்கு ஒழுக்கம் கொடுப்பதும், வறியோரின் தேவையை நிறைவு செய்வதும் தான் நீ விரும்பும் நோன்பு என்று உணர்ந்து அறச்செயல்கள் புரியவும், அதன் வழியாக இவ்வுலகிற்கு நாங்கள் ஒளியாகவும் உப்பாகவும் விளங்க வேண்டும் என்று எங்களது நற்செயல்களை காண்கின்ற எல்லாரும் விண்ணக தந்தையை போற்றி புகழ வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஜெபிப்போமாக. எங்களை எல்லாம் படைத்தவராக அறிந்தவர் நன்றி நல்ல தெய்வமே, நீர் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு செய்வது அனைத்து நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் வாழ்க்கையில் எவ்வளவோ பிரச்சனைகள், கஷ்டங்கள், துயரங்களை எல்லாம் நாங்கள் சந்திக்கும் பொழுது இப்படி உடனிருப்பாக எங்களை பாதுகாத்து நல்லவரை நடத்துகிறீர்கள். ஆகவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். வருகின்ற நாட்களில் உங்களுடைய ஆசீர்வாதத்தை எங்களை நிரப்புகிறார்கள். எங்கள் குடும்பத்துடைய அன்பு, அமைதி, சமாதானத்தை நிரப்பி நாங்கள் மேலும் நலமோடு வளமோடு பழத்திலே விடுவீர்கள். எங்களுடைய குழந்தைகளுக்காக ஜெபிக்கின்றோம். குழந்தைகள் ஞானத்தின் அறிவிலும் சிறந்தவர்களுக்கு அவர்கள் அருள் புரியும். இதுதாமே ஒவ்வொரு நாளும் எங்களோடு தங்கி நாங்கள் செய்கிற எங்களுடைய பணியையும் தொழிலையும் நிறைவாக ஆசீர்வதித்து இருப்பார். எங்களை மேலும் நீ திறப்படுத்துகிறார்கள். உங்களுடைய அருளாலும் மாற்றாலும் எங்களை நிரப்புகிறார்கள். ஆகவே இதுதாமே எங்கள் குற்றப்பணியாக நல்ல ஒரு தந்தையாக, தாயாக, ஆசிரியராக, நண்பராக எங்களை நல்வழி நடத்தி நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்பதை எங்களுக்கு வெளிப்படுத்தி நாங்கள் மேலும் வளர்ச்சி பாதையில் பயணம் செய்ய ஒவ்வொரு நாளும் முடிவுடன் இருப்பாக எங்களை நிரப்பியிருந்தோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். புனித
என்னாலும் எவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையை மீட்புக்குரிய செயலுமாகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் பூமியிலேதான். இந்த உடலோடு வாழ்க்கையில் அந்த பரிவிலக்கத்தின் பயன்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுபவிப்பதோடு இப்பொழுதும் நிலை வாழ்வின் பிணைப்பை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். ஏனெனில் உம் ஆவியாரின் முதற்கனிகளை பெற்றுள்ள நாங்கள் பாஸ்கா மறைநிகழ்வின் பயன் எங்கள் என்றும் உண்டு என நாங்கள் நம்புகிறோம். அந்த ஆவியாரின் வழியாக நீர் இயேசுவை சாவியை உயிர்த்தெழச் செய்தீர். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பணி செய்யும் ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர், 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 வானங்களிலே கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் பரலோகமும் உமது மாட்சியாலே உள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவருடைய திருப்பாதத்தில் உள்ளத்தை நாம் அர்ப்பணிப்போம். இந்த வாரம் முழுவதும் நாம் செல்கின்ற பாதை, நாம் செய்கின்ற செயல்கள் அனைத்திலும் இறை பிரசன்னம் பராமரிப்பு நமக்கு தொடர்ந்து கிடைக்க வேண்டும். நம் குடும்பத்தில் அன்பு, அமைதி, சமாதானம், விட்டுக் கொடுத்தல், ஏற்றுக்கொள்ளுதல், நம் குடும்பம் எப்பொழுதும் மகிழ்ச்சியான குடும்பமாக இருக்கும். ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்பமாக இருக்க வேண்டும். செய்கிற ஒவ்வொரு சிறு சிறு செயலும் ஆண்டவர் உகந்த செயலாக இருந்து நம்மை அனைத்து வெற்றிகரமாக ஆண்டவருடைய உடலுக்கு தொடர்ந்து வழிநடத்தி செல்வோம். உடல்நலம் சரியில்லாமல் இருக்கின்ற ஒவ்வொருவருக்காக நம்முடைய குடும்பத்திலும் நமக்கு தெரிந்தவர்கள் வீடுகளிலும் மருத்துவமனையிலும் உடல்நலம் சரியில்லாமல் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளை நாம் அர்ப்பணிப்போம். நம்முடைய ஜெபத்தில் யாரெல்லாம் தேவைப்படுகிறது, யாரெல்லாம் நாம் உங்களுக்காக ஜெபிக்கின்றேன் நாம் வாக்குறுதி கொடுத்தோமோ அவர்களுக்காக நாம் கொண்டாடுகிறோம். ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் மூன்று. ஆகவே உடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்துவதை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமாக இருந்தீவை மாறுபடவாக. அவர் பாடுபட உலகணிந்து தம்மை கைகளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை கேட்டு தாம் சீடருக்கு அளித்து அவர் அனைவரும் இதை பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் அனைவரும் இதை பெற்று பருகுங்கள். ஏனெனில் புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் ரத்தம் இது பாவமன்னிப்பு உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே
எங்களுடைய பெற்றோர், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள், இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து திருமுக ஒளியை ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயும் கடவுள் கண்ணின் தாயான இந்த பெரிய நாயகி அவனை அன்றாடம் இந்த சுசேகப்படுத்த திருத்துதவர் எங்கள் மண்ணின் மறை சாட்சி இந்த அருளானந்தர் மற்ற புனிதர்கள் அனைவரும் நாம் நிலைப்பாடுகிற பொருளை கொண்டு ஒருத்தருமாக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேந்து மறந்தவர்கள் உண்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரை ஒன்றிற்கு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையாக கேட்கப்பட்ட இறைவனியால் பேசுகின்ற நாம் துணிந்து பாடுவோம். நாங்கள் பாவத்திலிருந்து இப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காக என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். எங்களுடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் பாராமல் நாங்கள் மீது வைத்து நம்பிக்கையினை கண்டோக்கி எங்களுக்கு குடும்பத்திற்கும் அமைதியும் ஒற்றுமையும் சமாதானத்தையும் வைத்தருள்கிறார் என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி அனைவரோடு இருப்பதாக. இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்ற உயிருள்ள தெய்வம்.
ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாத்து நல்வழி நடத்தி தன்னுடைய ஆசையால் நம்மை நிரப்புகிறார் இயேசு இவரை. இவருடைய திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நம் அனைவரும் பேர் பெற்றோர். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தியது. கிறிஸ்துவின் திருவுடலை என்னை மீட்டெடுத்தது. கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டியது. கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரை என்னை கழுவியது. கிறிஸ்துவின் ஆணைகளில் என்னை தேற்றியது. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாய்த்தருளும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை திரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்திருளும். ஆமென்.
துயில் உருவோர் பேர் பெற்றோ ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். ஜெபிப்போமாக. வாழ்வையும் வல்லமையையும் இறைவா, விண்ணக உணவால் நிறைவு பெற்ற நாங்கள் உமக்கு நன்றி அறிவிக்கின்றோம். அதனால் கிறிஸ்துவுக்குள் நாங்கள் ஒன்றிணைக்கப் பெற்று உலகின் மீட்புக்காக நற்கனி தந்து மகிழ்வோடு வாழ்ந்தீர் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பில் நம்மை மரியாவின் பரிந்துரையிலும் சென்று வாழுங்கள் திருப்பதி நிறைவேற்று. எட்டு 2/2026 நாடு அறிவிப்பு. இன்று பொதுக்காலம் 5ஆம் ஞாயிறு காலை 11 மணிக்கு புனித வடக்கு சிறப்பு திருத்தலத்தில் ஞாயிறு திருப்பலி நடைபெறும். வருகின்ற வெள்ளிக்கிழமை வரை கிளியூர் செபஸ்தியார் கோவிலில் ஒவ்வொரு நாளும் மாலை 6:30 மணிக்கு காமனார் திருப்பலி நடைபெறும். 11ஆம் தேதி புதன்கிழமை புனித நூதனை விழா அன்று மாலை 6:15 மணிக்கு நமது புனித நூதனை கேள்வியில் திருவிழா திருப்பலி நடைபெறும். அதே வேளையில் இருமதியில் திருப்பலி நடைபெறும். 12ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை கோவணியில் திருப்பலி நடைபெறும். 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் பங்குத்தளத்திலும் மாலை முக்கியப்பட்டியிலும் திருப்பலி நடைபெறும். 14ஆம் தேதி சனிக்கிழமை புனிதர்கள் சிறில் மெத்தோடியஸ் விழா. அன்று மாலை 6:15 மணிக்கு பங்குத்தளத்தில் புனித பெரிய நாயகி அன்னையின் நவநாள் திருப்பலி நடைபெறும். அதே வேளையில் கிளியூர் செபஸ்தியார் கோவில் திருவிழா திருப்பலியும் புனிதரின் தேர்பவனியும் நடைபெறும். 15ஆம் தேதி வருகின்ற ஞாயிறு இயேசுவின் கண்மணிகள் விழா. அன்றைய திருப்பலியை சிறப்பிப்போர் முதல் திருப்பலி மரியாயின் சேனையினர், 2ஆம் திருப்பலி மரக்கல்வி சிறார்கள் பாடல் சபையினர். இன்றைய திருப்பலியை சிறப்பித்த மெக்கில்பட்டி கிராமத்தார்களுக்கு வாழ்த்துக்களும் நன்றிகளும். இன்று மரக்கல்வி வகுப்பு நடைபெறும். கடந்த வார ஞாயிறு காணிக்கை ரூபாய் 3775. மிகவும் இறக்கமுடைய தாயே, இதோ உங்களை நம்பாமல் இருந்தோம். உமது வாசனை வெளியிடத்து உடைய காட்டின் உதவியை கேட்டவர்கள்